Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தமிழ் வருடப்பருப்பை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரதான கோயில்கள் எல்லாம் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழ் புத்தாண்டையொட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சித்திரை முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் தமிழ் புத்தாண்டை தமிழர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் ஸ்ரீ குரோதி ஆண்டு விரைவுற்று விசுவாச ஆண்டு பிறந்துள்ள நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காலையில் 4 மணி முதல் தற்போது வரை அதிக அளவில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தமிழ் புத்தாண்டையொட்டி மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம், முத்துமாலை, தங்க பாவாடை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சுந்தரேஸ்வரருக்கு வைர வைடூரிய ஆபரணங்களுடன் வைர நெற்றிப்பட்டை அணிவிக்கப்பட்டு அருள்பாலித்து வருகிறார். தமிழ் புத்தாண்டு தினத்தில் பட்டுச்சேலை சார்த்தி மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இங்கே காலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் பேசலாம். அம்மா வணக்கம். கோயிலுக்கு வந்திருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு தினத்துல என்ன வேண்டிக்கிட்டீங்க? வருடம் முழுவதும் இந்த ஆலயம் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணு? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்க ஆரப்பாளையத்திலிருந்து வர்றோம். எங்க ஃபேமிலியோட நாங்க போன வருஷமும் இந்த மாதிரி தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்தோம். அந்த வருஷம் ஃபுல்லாவே மீனாட்சி அருளால நிம்மதியா இருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் மீனாட்சியும் சொக்கநாதரையும் பார்க்க வந்தோம். திருப்தியா சாமி தரிசனம் பண்ணோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு பக்தர் இருக்கிறா, அவரிடம் கேட்கலாம். அம்மா, தமிழ் புத்தாண்டு இன்றைய நாள்ல கடவுள்கிட்ட என்ன வேண்டும் வந்தீங்க? குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றது மதுரைக்காரங்களுக்கு ஒரு சிறப்பானதா இருக்கும். என்ன வேண்டிக்கிட்டீங்க? சாமிக்கு இன்னைக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்னால அனைவருக்கும் நல்ல முறையில மீனாட்சி சொக்கநாதரை எல்லாரும் ஃபேமிலியோட வந்தோம். நல்ல முறையில மீனாட்சி சொக்கநாதரை நல்ல தரிசனம் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கையை தரணும். விவசாயிகள் எல்லாம் ரொம்ப மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்ல மழை பெய்யணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்களே கேட்டிருக்கலாம். மதுரைக்காரர்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட அனைத்து நல்ல நாட்களிலும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டம், அதே போல வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அதிகமான அளவில் வரக்கூடியவர்கள். காலை 4 மணி முதல் மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய 4 வாசல் பகுதிகளிலும் பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 8 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரை சிறப்பு பூஜை நடைபெற இருப்பதால் பக்தர்களினுடைய வருகை எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கிறது. விக்னேஷ், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்ட பிரபு. தமிழ் புத்தாண்டையொட்டி திருவண்ணாமலையிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலையில் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்க வேண்டி ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.